ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட். நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசுறேங்க. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற பூமி வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 1 ஏக்கர் அழகான தென்னந்தோப்பு தான் பார்க்க வந்திருக்கோங்க. நம்ம தென்னந்தோப்புன்னு சொல்கிறக்கு இல்லை, ஒரு அளவான வயசு பாருங்கள், அளவான வயசு நாட்டு தென்னை மரங்கள் தான் வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா தென்னந்தோப்பு ஆயிரும் உங்களுக்கு. இப்போதைக்கு வந்து ஒரு அளவான 2 வயசு தென்னம்பிள்ளையோடு அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான விவசாய நிலமும் தென்னந்தோப்புக்கு 2க்கு இடைப்பட்ட ஒரு மீடியமான ஒரு செக்மெண்ட் தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்துருக்கிற ப்ராப்பர்ட்டி எந்த ஏரியா லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவில்பாளையமுக்கு மேற்கு பகுதி, பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மெயின் ரோடு மேற்கு பகுதியில் மெயின் டிடிசி சைட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் லேண்டுங்க, கமர்ஷியல் கம்பெனிஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் பக்கத்தில் மெயின் ரோட்லேருந்து வெறும் ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த ஏரியாவில் வந்து லாஸ்ட்டாக முடிஞ்ச ரேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 1 ஏக்கர் 2.5 கோடி ரூபா 2.25 கோடி ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குங்க. பட் இது அந்த ரேஞ்செல்லாம் சொல்ல, அதில் பாதி ரேட்டுன்னு கூட இல்லை, பாதி ரேட் ரேஞ்ச் தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணி காமிக்கிறோம். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் பேசி நல்ல ரேட்டுக்கு நான் உங்களுக்கு பேசி கொடுக்கலாம். இதே மாதிரி வேறு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைப்படுறதுனாலுமே 1 ஏக்கர் 2 ஏக்கர் மினிமம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 ஏக்கரின் விலை தென்னந்தோப்பு 60 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்கும் நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய நம்ம வச்சுருக்கோம். நேரில் வந்து பாருங்கள். 25 லட்சம் 30 லட்சத்துக்குலாம் வந்து ரொம்ப லோ பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து அந்த கிழக்கு சைடு தெற்கு சைடு தான் போகிற மாதிரி இருக்கும். அந்த சைடு உங்களுக்கு வாட்டர் சோர்ஸும் இருக்காது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ இருக்காதுங்க. நம்ம தோப்பு எந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கினாலும் ரீசேல் வேல்யூ அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் நம்ம எப்பவுமே வாங்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம வாங்கும்பொழுது மட்டும்தான் நாளைக்கு நம்ம பின்னும் பிறகு ரீசேல் பண்ணாலும் சரிங்க, நம்மளே வச்சுக்கிட்டாலும் சரி, எதுக்குமே வந்து கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கிற ஏரியா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பொள்ளாச்சி மெயின் ரோடு, பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சிப்பட்டி, கோயில்பாளையம், தாமரைக்குளம், கிணத்துக்கடவு, ஒத்தக்கால் மண்டபம், மனுவச்சிப்பட்டி தாண்ட உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு என்ன சொல்கிறது கோல்டு என்ன சொன்ன மாதிரி தான். கோல்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான். ஸோ இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம நிறைய அவைலபிளாக வச்சிருக்கிறோம். ஓம் சாய் ரியல் எஸ்டேட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் லீகல் வைஸ் ஆகட்டும், மற்றபடி உங்களுக்கு எந்தெந்த மாதிரி தேவைப்படுதோ உங்களுக்கு தேவைப்படுற, அதாவது உங்களுக்கு தோப்புனா தோப்பு கொடுத்துடலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட் கொடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா வகையான லேண்ட்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ நீங்கள் நம்ம ஹோம் சார் கால் பண்ணி கேட்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து பேசி கொடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு இருக்கிற லேண்டோட ஃபுல் வீடியோ கவர் பண்ணி காமிச்சிருக்கோம். டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் நேரில் வந்து பாருங்கள். அதர்வைஸ் உங்களுக்கு வேறு தேவைப்பட்டாலும் கூட இப்படி தேவைப்படுதுங்கிற மேசன் சொல்லி ஸ்க்ரீனில் தெரிய நம்ம நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசி வாங்கி கொடுத்துடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்து பார்த்துட்டிங்கன்னா செம்மண் காடுங்க. நல்லா வாஸ்துப்படி ரோடு ஃபேஸ் மேலே உங்களுக்கு வந்து கரெக்டாக தார் ரோடு பேஸ்லேருந்து ஒரு 100 மீட்டர் உள்ளே வந்துடுதுங்க. அது போக அருமையான மண் ரோடு பேஸாக இருந்தாலும் நல்லா ப்ளைனாக நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. மெயின் ஹைவே ரோடு பேஸ்லேருந்து, பொள்ளாச்சி ஹைவே ரோடு பேஸ்லேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 நிமிடத்தில் வந்து ப்ராப்பர்ட்டி ரீச் பண்ணுற அளவுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் அரை மணி நேரத்தில் வந்து லேண்டை ரீச் பண்ணிடலாம். இன்னொரு 2 வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அளவான வயசு கண்ணு மரங்களாக நல்ல காப்புள்ள மரங்களாக வந்து இது மாறிடும் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதே மாதிரி சேம் ப்ராப்பர்ட்டி வந்து இதே வயசு மரங்களோட 1 ஏக்கர் 37 சென்ட் நம்மகிட்ட ப்ராஜெக்ட் அவைலபிளாக இருக்குதுங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் தள்ளி வந்து உங்களுக்கு வீடியோஸ் எடுத்தாச்சு, ஒரு நாள் தள்ளி எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றோம். பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த லேண்டும் பார்த்துடலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து கோயில்பாளையத்துக்கு மேற்கு பகுதியில் தான் வந்து லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க. அதே மாதிரி சாயில் வந்து சொல்லணும் அப்படின்னா செம்மண் காடாக அமைஞ்சிருக்குது உங்களுக்கு, நல்ல செம்மண் காடு உங்களுக்கு. வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்டை பொறுத்தளவுக்கு வந்து நல்லா அமைப்பாக வந்துடுது உங்களுக்கு, ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து ஸ்கொயர் டைப்பில் வந்துடுது உங்களுக்கு. அதே மாதிரி பூமியோடைய அமைப்பும் நல்லா இருக்குது, பூமியோட மண்கண்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச பட்சத்தில் முன்பின் ரேட் வந்து பேசி கொடுத்துடலாம். இது போக வேறு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொன்ன 1.37, அது போக 1 ஏக்கர் வேணும்னாலுமே தென்னந்தோப்பாக கொடுத்துடலாம். எதுவுமே நேரில் வந்து பாருங்கள், என்னன்னு பேசிக்கலாம்.